செய்திகள். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி ரோஜா நகரில் உள்ள கோவிலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் நன்கொடை வழங்கினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவை ஒட்டி 1000 பெண்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மூலக்குளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பகல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை பேரணி நடத்தினர். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் A.K. சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை பேரணி நடத்தினர். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த பழைய நீதிமன்ற வளாகம் வரை பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு பகல்கம் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசு சரியாக பதிலளித்தது என்று திரு நமச்சிவாயம் கூறினார். நாங்கள் நாட்டின் ஆயுத படைகளுடன் இருக்கிறோம். மேலும் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம் என்று கூறினார். உழவர்கரை தொகுதி ரோஜா நகரில் உள்ள கோவிலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரோஜா நகரில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா நடந்தது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் நிர்வாகத்திடம் நன்கொடை மற்றும் விழாவில் கலந்து கொண்ட 300 பக்தர்களுக்கு சிறப்பு தாம்பூல பைகளை டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவை ஒட்டி 1000 பெண்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா அறிவுறுத்தலின்படி கதிர்காமம் தொகுதியில் தொகுதி கழக செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் S.P. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1000 மகளிர்களுக்கு தையல் இயந்திரம், நடைபாதை வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழகம் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூலக்குளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி முன்னாள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கோவில் அறங்காவல் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு நிறுவனர் ராம்குமார், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனமில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் உள்ளனர். பழங்குடியின மக்களுக்கு வீடு உட்பட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை. ஆட்சியாளர்களுக்கு பழங்குடியின மக்கள் மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் உள்ள 4 பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் என்றும், கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி ஆல்பா பள்ளி 25 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியடைந்து சாதனை படைத்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 130 மாணவர்கள் தேர்வெழுதி 130 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 26 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி சாதனை படைத்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர் யுகேஷ்குமார் 496 மாநிலத்தில் 2ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளனர். சுமனேஷ் 495 மற்றும் பாத்திமா அக்ஸா 495 மாநிலத்தில் 3ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் 13 மாணவ மாணவியர் 480க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் 37 மாணவ மாணவியர் 450க்கு மேல் மதிப்பெண் பெற்று அசத்தி உள்ளனர். யுகேஷ்குமார், சுமனேஷ், பாத்திமா அக்ஸா மற்றும் ஹேமலேகா ஆகிய 4 மாணவர்களும் 3 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டினார். புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனை ஒட்டி நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்ட விக்னேஸ்வர பூஜை, 1ஆம் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீர்வலம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காட்டு வைக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் நீர் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், சமூக சேவகர் சசிபாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, அமமுக மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்து மாரியம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு முத்து மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 6 ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும், 700க்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவமனை படி 2805 மற்றும் 2100 இருந்து 4100 உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சாம்பா கோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்காக தனது சொந்த செலவில் இருந்து 2 லட்சம் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன்.
உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆலயத்தின் திருப்பணிகளுக்காக சொந்த செலவில் ரூபாய் 2 லட்சம் நன்கொடையாக கோவில் நிர்வாகத்திடம் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி எம்பி, கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் உதவி இயக்குநர் திரு பாலமுருகன் அவர்கள் முன்னிலையில் புதுவையை சேர்ந்த 100 முதியோர், 9 விதவை, 4 கணவரால் கைவிடப்பட்டவர், 1 முதிர்கன்னி ஆக மொத்தம் 114 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். செல்வகணபதி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய நீதிமன்ற வளாகம் வரை நடந்த பேரணியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி ரோஜா நகரில் உள்ள கோவிலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் நன்கொடை வழங்கினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேலு பிறந்தநாள் விழாவை ஒட்டி 1000 பெண்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மூலக்குளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆலய திருப்பணிக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள பழங்குடியின மக்களை எஸ்டி பிரிவுகளில் சேர்க்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என பழங்குடியினர் கூட்டமைப்பு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.